டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? அருணாச்சலம் படம் பெரிய ஹிட் ஆனதுக்கு கிரேசி மோகன் சாரோட ரைட்டிங்கு முக்கியமான காரணமாக இருந்தது. நம்ம சுந்தர்சி சார் இப்போ ரஜினியை வச்சு எடுக்க போகிற படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ரைட்டர் கிடைப்பாங்களான்னு அதியன் கொழும்பு நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினியை வச்சு சுந்தர்சி இயக்க போகின்ற படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக இருக்க போகிறது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது எந்த மாதிரியான படமாக அமையப் போகிறது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னால் தானே அதை பற்றி நம்ம எந்த யோசனையும் சொல்ல முடியும். ஓடிடி நிறுவனங்கள் படங்களை வாங்குறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா யூடியூப் நிறுவனத்துக்கு படத்தை விற்று ரிலீஸ் செய்யலாமே, இது தப்பா சரியான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஓடிடி நிறுவனத்துக்கும் யூடியூபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 100 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட படத்தை ரசிகர்கள் பார்த்ததுக்கு பின்னால் தான் அந்த 100 ரூபாய் வந்து சேரும். ஆனால் ஓடிடி நிறுவனம் அப்படி இல்லை, முதல்லையே அதற்கான பணத்தை கொடுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் அதில் இருக்குது. யூடியூப்பில் வெளியிடும்போது உங்களுடைய படங்கள் வெற்றி பெற்றால் தான் அந்த படங்கள் ஓரளவுக்கு ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெறும். ஆனால் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பல தயாரிப்பாளர் படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே விற்றுறதுனால அது அவங்களுக்கு ஒரு விதத்தில் சேஃப்டியாகவும் இருக்கிறது. தில்லுமுள்ளு, நெட்ரிகன் போன்ற படங்களில் விசுவோட ஸ்க்ரீன் பிளேலையும் டயலாக்லையும் நடித்த நம்ம ரஜினிகாந்த் சார் ஏன் விசுவோட டைரக்ஷனில் ஒரு படம் கூட பண்ணலைன்னு காஞ்சிபுரத்துலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பு விசுவுக்கு அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் விசு இயக்கிய படங்கள்னா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கதாநாயகன் நடித்த படங்களாக இருக்காது. சின்ன சின்ன கதாநாயகன், அதாவது 2ஆம் வரிசை கதாநாயகர்கள் 3வது வரிசை கதாநாயகர்கள் தான் அவருடைய படங்களிலே பெரும்பாலும் நடித்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய கதாநாயகர்களே அவருடைய திரைப்பயணத்திலே விசு இயக்கலை. பிரதீப் ரங்கநாதன் தன்னோட சம்பளத்தை கண்டிப்பாக உயர்த்தி இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த படத்துக்கு தோராயமாக எவ்வளவு சம்பளம் வாங்குவாருன்னு அஜய் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து இயக்கப் போகின்ற படத்தை தயாரிக்கப் போகின்றவர்கள் ஏஜிஎஸ் நிறுவனத்தினர். இந்த நிறுவனம் தான் அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய நிறுவனம் அப்படின்றதுனால அந்த நிறுவனத்துக்கிட்ட சம்பளத்தெல்லாம் அவர் ஏற்றி கேட்க வாய்ப்பு இல்லை. விஜயோட மகனான சஞ்சய் டைரக்ட் பண்ணுற படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சுதா, அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஆத்தங்கரையான் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயனுடைய மகனான சஞ்சய் இயக்குகின்ற படத்துடைய படப்பிடிப்பு பெரும்பகுதி முடிவடைந்து விட்டது. அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு அந்த படத்தை வெளிக்கொண்டு வர அவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தன் படம் மாதிரியே ஆண் பாவம் பொல்லாதது படமும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்குது. இந்த படமும் கண்டிப்பாக ஹிட் ஆகுமான்னு பரத்குமார் ஈரோட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு ரசிகர்கள் மத்தியிலே நல்லதொரு வரவேற்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி அந்த படத்துடைய வசூலும் ஏறி இருக்கிறது. குடும்பஸ்தன் அளவுக்கு அந்த படம் வசூல் பண்ணுமா அப்படின்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஓரளவுக்கு வெற்றி படமாக அமைய வாய்ப்பு இருக்குது. குங்கும பொட்டின் மங்களம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பாட்டை எழுதினவங்க தான் தமிழ் சினிமாவோட பெண் பாடலாசிரியரான ரோஷனாரா பேகம். அவங்க அதுக்கப்புறம் எந்த பாடலும் எழுதலையே, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கார்த்திக் பொள்ளாச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்திருந்த குடியிருந்த கோயில் படத்திலே குங்கும பொட்டின் மங்களம் என்ற பாடலை எழுதியிருந்த ரோஷனாரா பேகம் அந்த படத்துக்கு பின்னாலே பாடல் ஏதாவது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் என்ன காரணத்தாலோ திரையுலகத்தை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். ரோஷனாரா பேகத்தினுடைய தந்தை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய நல்ல நண்பர். MS விஸ்வநாதன் தான் GN வேலுமணிட்ட சொல்லி குடியிருந்த கோயில் படத்திலே ஒரு பாடல் எழுதுகின்ற வாய்ப்பை ரோஷனாரா பேகத்துக்கு பெற்றுத்தந்தார். அந்த பாடல் எழுதுவதற்காக சென்னை வந்தார் ரோஷனாரா பேகம். அவருக்கு அந்த காட்சிக்கான சூழல் விளக்கப்பட்டது. அந்த சூழலை சொன்ன உடனே குங்கும புட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் என்று பாடல் வரிகளை சொன்னார் ரோஷனாரா பேகம். அவர் இந்த வரிகளை சொன்ன உடனே அந்த யூனிட்டில் இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா குடியிருந்த கோயில் படத்துக்கு முதல்ல அவங்க வைத்திருந்த பெயர் சங்கமம். அந்த படத்துக்கு சங்கமம் அப்படின்னு பேர் வச்சுருக்கதா ரோஷனாரா பேகத்துக்கு அவங்க சொல்லலை. அப்படி இருந்து அவருடைய பாடலில் 2வது வரியிலேயே அந்த படத்தினுடைய டைட்டில் வந்தது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக ரோஷனாரா பேகம் அந்த பாடலை எழுதியிருந்த போதிலும் அவருடைய பாடலை மாற்றிவிட்டு வேறொரு கவிஞர் எழுதிய பாடலைத்தான் முதல்ல குடியிருந்த கோயில் படத்திற்காக படமாக்கினார்கள். இந்த விஷயம் GN வேலுமணிக்கு தெரிஞ்ச உடனே அந்த படத்தினுடைய இயக்குனரான சங்கரை அழைத்து எவ்வளவு செலவானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ரோஷனாரா பேகம் எழுதிய பாடல் தான் இந்த படத்தில் இடம்பெற வேண்டும், அதனால் அந்த பாடலை மீண்டும் படமாக்குங்கள் என்று சொல்லி அந்த பாடலை மீண்டும் படமாக்க வைத்தார் GN வேலுமணி. இப்படித்தான் அவருடைய அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்த போதும் என்ன காரணத்தாலோ ரோஷனாரா பேகம் அதுக்கு பின்னாலே பாடல் எழுதுவதிலே எந்த ஆர்வமும் காட்டலை. சித்ரா சார், நீங்கள் ஒரு நடிகரை பார்த்து இவர் பின்னாடி பெரிய ஆக்டராக வருவார் அப்படின்னு யோசித்து அதே மாதிரி அந்த ஆக்டர் பெரிய ஆக்டராக வந்திருக்காங்களா? அப்படி வந்திருந்தால் அந்த ஆக்டர் யாருன்னு பிரேம் ஈரோட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நடிகரை பார்த்து இவர் நிச்சயமாக பின்னாலே மிகப்பெரிய நடிகராக வருவார் என்று நான் நினைத்த ஒரு நடிகர்னா கார்த்திகை சொல்லலாம். அதே மாதிரி தான் ராதாவும். அவர்கள் இருவரும் அலைகள் கோயில் படத்தில் நடித்ததை பார்த்தபோது நிச்சயமாக நட்சத்திர அந்தஸ்து இவர்கள் 2 பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்.
நான் நினைத்தது அப்படியே நடந்தது. அது மாதிரி நான் நினைத்த இன்னொரு கதாநாயகி என்னுடைய முதல் படத்தில் அறிமுகமான ரேவதி. தமிழ் சினிமாவில் இப்போது சினிமா சார்ந்த படங்கள் எதுவுமே வரதில்லையே, காரணம் என்னன்னு கமலா தேனியிலிருந்து கேட்டிருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட கதைகளை படமாக்கணும் அப்படின்னு யாரும் திட்டமிட்டு செயல்படுறதில்ல. அது போன்ற கதைகள் அமையும் போது அப்படிப்பட்ட படங்கள் உருவாகும். லால் சலாம் படத்துக்கு அப்புறம் நடிகர் செந்தில் ஏதாவது படத்தில் நடிச்சாரான்னு சிவகங்கையிலிருந்து பாலன் கேட்டிருக்காங்க. லால் சலாம் படத்துக்கு பின்னாலே செந்தில் நடித்த படங்கள் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம், அகத்தியன், வாங்கண்ணா வணக்கமண்ணா போன்ற படங்கள். இதில் குழந்தைகள் முன்னேற்ற கழகத்தில் அவருடன் சேர்ந்து நானும் நடித்திருந்தேன். டைரக்டர்கள் நடிகராவதும் நடிகர்கள் டைரக்டர் ஆவதும் சமீபத்தில் நிறைய நடக்குது. இது சினிமாவுக்கு நல்லதான்னு கோவையிலிருந்து முத்து கேட்டிருக்காங்க. நடிகர்களாக இருப்பவர்கள் திறமையாக ஒரு படத்தை இயக்கினாலும், இயக்குநர்களாக இருப்பவர்கள் திறமையாக ஒரு படத்தில் நடித்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்று தானே. சித்ரா சார், நீங்கள் நடித்த தலைவன் தலைவி படத்தோட வசூல் என்னன்னு ஸ்ரீனிவாசன் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் நடித்த தலைவன் தலைவி அப்படின்னு அந்த படத்தை சொல்கிறது எப்படி சரியாகும்? விஜய் சேதுபதி, நித்யா மேனன் தான் அந்த படத்தினுடைய பிரதான வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அவர்களை தாண்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலைஞர்கள் அந்த படத்திலே நடித்திருந்தார்கள். தலைவன் தலைமையை பொறுத்த வரைக்கும் நான் நடித்ததை பற்றி குறிப்பிடணுன்னா நானும் நடித்த அப்படின்னு குறிப்பிட்றது தான் சரியாக இருக்கும். அந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலை தொட்டிருக்கிறது அப்படின்னு அந்த நிறுவனமே விளம்பரப்படுத்தியிருக்காங்களே, பார்க்கலையா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா நடிக்கக்கூடிய திறமை இருந்தும் திரைப்படங்களில் நடிக்காத டைரக்டர் யாராக இருக்காங்களான்னு ஹரி கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நன்றாக நடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் நடிக்காத ஒரு இயக்குனர்னா நான் ஸ்ரீதர் சொல்வேன். அவர் மிக பிரமாதமாக நடிப்பார், மிகச்சிறப்பாக நடனம் ஆடுவார். இப்படிப்பட்ட திறமைகள் இருந்தும் என்ன காரணத்தால் ஒரு படங்களில் நடிப்பதை தவிர்த்து விட்டார். ரஜினிகாந்த் ஒரு நல்ல நடிகர்னு எடுத்துக்காட்டும்படி ஒரு படம் சொல்லுங்கன்னு சிவநந்தன் திருப்பதியிலேருந்து கேட்டிருக்காங்க. 6லிருந்து 60 வரை, போனா ஒரு கேள்விக்குறி, எங்கேயோ கேட்டக்குரல் போன்ற படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலையா என்ன? கோட் படத்தில் நடித்த பிரசாந்தும் மோகனும் அடுத்த ஆட்களையே காணமேன்னு வசந்த் ஹொசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரசாந்த் அவருடைய தந்தையான தியாகராஜன் இயக்கத்திலே இப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மோகனை பொறுத்த வரைக்கும் அவர் பல கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் மனதுக்கு திருப்தியாக அந்த கதைகள் அமையலை. அப்படி அமைஞ்சாதான் நடிக்கிறது அப்படின்ற முடிவில் இருக்கார் மோகன். நடிகர் பரத் மீண்டும் ஒரு ரவுண்டு வருவாரான்னு திருவண்ணாமலையிலேருந்து ரசிகா கேட்டிருக்காங்க. பரத் ஒரு நல்ல நடிகர், மிகச்சிறப்பாக நடனம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். சரியான வாய்ப்பு அமைஞ்சால் நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி நிச்சயமாக ஒரு ரவுண்டு வருவார். கமல் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ், விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பிக் பாஸ், இது ரெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு ரகுராம் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை 7 சீசன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கியிருக்கிறார். விஜய் சேதுபதி இப்போ 2 சீசனாகத்தான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால் அதற்குள் அவர்கள் 2 பேரையும் ஒப்பீடு செய்வது என்பது சரியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளம் இயக்குநர்களை வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் எதிர்பார்க்கலாமான்னு தினேஷ் அண்ணா நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கின்ற இந்த யோசனை ஏற்கனவே என்னுடைய மனதில் இருக்குது. மிக விரைவிலே அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். ஏன் சினிமாவில் எப்போவுமே எடிட்டரை கொண்டாட மாட்டேங்கிறோம்? இப்போ இருக்க நிறைய கேமராமேனுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, ஆனால் எடிட்டருக்கு இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சிவகுமார் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம எடிட்டரில் நம்ம கொண்டாடலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? ரூபன், ஸ்ரீகர் பிரசாத், ஆண்டனி, பிலோமின் ராஜ் போன்ற பல எடிட்டர்களை தமிழ் சினிமாவும் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறது. கைதி 2, விக்ரம் 2 போன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க படங்களை விட்டுட்டு லோகேஷ் கனகராஜ் படம் நடிக்க போயிருக்காரு. இது சினிமாவுக்கு ஆரோக்கியமானதான்னு கடலூர்லேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. இப்போ கார்த்திக் 2 படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். லோகேஷ் கனகராஜே இப்போ கைதி படத்தை இயக்கணும்னு விரும்பினாலும் கார்த்தியினுடைய கால்ஷீட் இல்லை. அதே மாதிரி தான் கமல்ஹாசன் அடுத்து அன்பரினுடைய இயக்கத்திலே ஒரு படத்தை நடிக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து ஒரு படத்தை நடிக்கிருக்காங்க. இந்த படத்தை நடித்து முடித்ததற்கு பின்னால் தானே லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் நடிப்பதற்கு கமல்ஹாசன் வர முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் லோகேஷ் கனகராஜ் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா என்ன? அதன் காரணமாக தான் ஒரு படத்திலே கதாநாயகனாக நடிக்கிறார். அவருடைய டீசர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கதாநாயகனாக நிலைபெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருப்பதாக தான் நானும் நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது? வரி விலக்கு பெற்ற முதல் தமிழ் படம் எதுன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பொதுவாக நல்ல கருத்துக்கள் அடங்கிய படங்களுக்கும் நமது கலாச்சாரத்தை எடுத்து சொல்கின்ற படங்களுக்கும் வரி விலக்கு தருவது வழக்கம். தமிழில் முதலாக வரி விலக்கு பெற்ற படம்னா அது 1961ஆம் ஆண்டில் பந்துலுடைய இயக்கத்திலே சிவாஜி நடித்திருந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். ஜிஎன் பலமுடைய சரவணா பிலிம்ஸ் தயாரித்த இது சத்தியம் என்ற படத்திலே அசோகன் கதாநாயகனாக நடித்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் முதல்ல அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருந்தவர் எம்ஜிஆர் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல.
ஒரே நேரத்தில் ஷம்மி கபூர் நடிக்கின்ற ராஜ்குமார் என்ற திரைப்படம், சிவாஜி நடிக்கின்ற ஒரு திரைப்படம், எம்ஜிஆர் நடிக்கின்ற இது சத்தியம் ஆகிய 3 படங்களுக்கும் பூஜை போட முடிவு செய்தார் ஜிஎன் வேலுமணி. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அசோகன் மூலமாக எம்ஜிஆர் ஒரு தகவலை ஜிஎன் வேலுமணிக்கு சொல்லி அனுப்பினார். முதல்ல ஷம்மி கபூர் நடிக்கின்ற ராஜ்குமார் படத்தையும் சிவாஜி நடிக்கின்ற படத்தையும் வேலுமணி எடுத்து முடிச்சிட்டோம், அதுக்கு பின்னால் நான் அவருடைய படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லுங்க என்று அசோகன் மூலம் சொல்லி அனுப்பினார் எம்ஜிஆர். இந்த செய்தியை கேட்ட ஜிஎன் வேலுமணி மிகுந்த வருத்தத்துக்கு ஆளானார். என்ன காரணத்துக்காக எம்ஜிஆர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை அவரால் லேசாக ஊகிக்க முடிந்தது. எம்ஜிஆர் சொன்னதை கேட்டவுடனே மிகுந்த வருத்தத்துக்கு ஆளான ஜிஎன் வேலுமணி இது சத்தியம் படத்தை நிறுத்தலை. இது சத்தியம் படத்தில் எம்ஜிஆர் நடிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் தான் கதாநாயகன் என்று சொல்லி அசோகன் இந்த படத்திலே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து விட்டார். இப்படித்தான் இது சத்தியம் படத்திலே கதாநாயகனானார் அசோகன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.